சென்னையில் ஹவாலா ஏஜென்ட் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் 10 கோடி ரூபாய் அளவுக்கு போலி 2000 ரூபாய் நோட்டுகள் சிக்கியிருப்பது அதிகாரிகளுக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த முக்கிய ஏஜென்ட் ஒருவர் மூலம் 10 கோடி ரூபாய் ஹவாலா பணம் கைமாற இருப்பதாக வருமான வரித்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ராயப்பேட்டையைச் சேர்ந்த யாக்கூப் என்பவரின் வீட்டை நேற்று முற்றுகையிட்டு அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அவரது வீட்டில் பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பணம் கட்டுக்கட்டாக சிக்கியது. அவற்றை சோதித்த போது அவை அனைத்தும் 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் என தெரிய வந்தது. 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திலிருந்து திரும்ப பெறப்பட்டு விட்டன. 500 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது. எனவே 2000 ரூபாய் நோட்டுகளை அளவுக்கு அதிகமாக வைத்தது ஏன் என தெரியாமல் அதிகாரிகள் குழப்பமடைந்தனர். மேலும் பணத்திற்கான ஆவணங்கள் இல்லாததும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. எனவே அவை கள்ள நோட்டுகளாக இருக்குமா, வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வந்து அவற்றை புழக்கத்தில் விடும் கும்பலின் கைவரிசையா எனவும் அடுத்தடுத்து கேள்விகள் எழுந்தன. எனவே இதுகுறித்து தேசிய புலனாய்வு முகமையான NIA-வுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் NIA அதிகாரிகள் விரைந்து வந்து நோட்டின் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு நடத்தினர். அப்போது அவற்றில் 50 லட்சம் ரூபாய் மட்டுமே அசல் பணம் என்பதும் எஞ்சிய 9.50 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் குழந்தைகள் விளையாடும் போலி ரூபாய் நோட்டுகள் என்பதும் உறுதியானது. இதனையடுத்து தகுந்த ஆவணங்கள் இல்லாமல் வைத்திருந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்து யாக்கூபை அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மீதமுள்ள 9.50 கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி 2000 ரூபாய் நோட்டுகளை ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ராயப்பேட்டை போலீசார் போலி ரூபாய் நோட்டுகள் வந்தது எப்படி, எதற்காக வைத்திருந்தனர் என்பது தொடர்பாக யாக்கூபின் நண்பர் ரஷீத் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹவாலா பணத்தை கைமாற்றும் போது மேலே உண்மையான நோட்டுகளை வைத்து மறைத்து கீழே போலி நோட்டுகளை வைத்து மோசடி செய்ய முயன்றனரா அல்லது வேறு குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கான தந்திரமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கின்றனர். சென்னையில் ஹவாலா ஏஜென்ட்டுகளை குறிவைத்து வழிப்பறி சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்தன. காவல்துறை, வருமான வரித்துறை மற்றும் வணிக வரித்துறை அதிகாரிகளே கூட்டு சேர்ந்து சோதனை என்ற பெயரில் ஹவாலா பணத்தை வழிப்பறி செய்து பங்கு போட்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. அதில் ஈடுபட்ட போலீஸ் SI, வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். திருவல்லிக்கேணியை தொடர்ந்து 1000 விளக்கு பகுதியிலும் இதேபோன்று அவர்கள் கூட்டு சேர்ந்து ஹவாலா ஏஜென்ட்டிடம் 40 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்திருப்பது உறுதியானது. இது தொடர்பாக தலைமறைவாகிவிட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இதுபோன்ற மோசடித்தனங்களால் உஷாரடைந்த ஹவாலா ஏஜென்ட்டுகள் இப்போது போலி ரூபாய் நோட்டுகளை மேலே அடுக்கி கீழே ஒரிஜினல் நோட்டுகளை வைத்து கடத்தும் முறையை கடைபிடிக்கலாம் என கூறப்படுகிறது. அது தொடர்பாக யாக்கூப் மற்றும் ரஷீதிடம் நடத்தப்படும் முழு விசாரணைக்கு பின்பே உண்மை நிலை தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.